ஸ்கின் கேருக்கு வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் ரிலிஜியஸ்லி எவ்ரிடே பண்ணுவேன். என்ன பிராண்ட் சொல்லலாமா? லா ரோஷ் போசேன்னு சொல்லி ஒரு மாய்ஸ்சரைசிங் பிராண்ட் இருக்குது. ஸோ ஐ யூஸ் தட் மாய்ஸ்சரைசர். சன்ஸ்க்ரீன் வந்து டேன் வந்து இந்த கடலை மாவு, கர்ட், லைம் அண்ட் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி அந்த பேக்கை போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் ஐ see a big difference. அது வந்து once a week பண்ணிங்கன்னா you will see that your skin has lightened and starts glowing really well. கீ வந்து நெய்யில் தான் குக்கிங் 10 வருஷமா. ஓகே, நோ ஆயில். ப்ளஸ் கீ வந்து நான் அப்படியே சாப்பிடுவேன் கூட. 1 ஸ்பூன் அது இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எவ்ரி மார்னிங். வெரி குட் ஃபார் யோர் கட், வெரி குட் ஃபார் யோர் ஜென்ரல் வெல்னஸ். கீ வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கொலஸ்ட்ரால், ஃபேட். அது ஆக்சுவலாக குட் ஃபேட்ஸ் அண்ட் ஒரு விதத்தில் இட் இஸ் ஆல்சோ அ ஃபேட் பர்னர். ஃபேஸுக்கு வந்து ஒன்ஸ் அ வீக் ஸ்க்ரப் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஸ்க்ரப்பை டெய்லி யூஸ் பண்ணாங்க, அது நல்லதில்லை. ப்ளஸ் கிளென்சர்ஸ் வந்து ஒன்ஸ் அ டே தான் யூஸ் பண்ணணும். நிறைய ஓவர் கிளென்சர் பண்ணால் ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஹேர் கேர், ரோஸ்மெரி ஆயில் அண்ட் பட்டானா ஆயில்னு சொல்லி. என்ன ஆயில்? பத்தானா ஆயில். BATANA. இந்த 2 ஆயிலை ஃபியூ ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணி நானே மசாஜ் பண்ணிக்கிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுறேன். ஹேர் ஃபால் நிறைய கம்மியாயிடுச்சு. நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், அது பயங்கரமாக எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? உண்மையாக சொல்ல போனேன்னா நான் வந்து சும்மா ஐ ரீட் அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்து இந்த மாதிரி கிளைகாலிக் ஆசிட் டோனர், AHA, BHA இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டோனரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் டெய்லி இல்லை, 3 times a week, ஜஸ்ட் அட் நைட் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு தூங்கிடுறேன். ஐ see a big difference. ஓகே, என்ன டோனர் அது? Let's go holidays. Travel beyond boundaries. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5,000 to 15,000 வரை சம்பாதிக்கலாம். இன்னும் நீங்கள் டச்சில் இருக்கீங்களா? அந்த டீமோட இருக்காங்க, KKK இருக்கீங்களா? ஸோ ஐ மீன் லைஃப்பில் நாங்கள் எல்லோரும் வேறு வேறு இடத்துல இருக்கோம். சிலவங்க ஆக்டிங்கில் இருக்காங்க, சிலவங்க நாடு விட்டு போயிருக்காங்க, சிலவங்க ஃபேமிலியோட பிஸியாக இருக்காங்க. அதனால நாங்கள் மீட் பண்ணுறதில்ல. பட் சோஷியல் மீடியாவில் எல்லாம் கனெக்டட். அப்பப்போ ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், என்ன பண்ணிகிட்ருக்க. ப்ளஸ் நாங்கள் பேசுவோம் இந்த மாதிரி. இப்போ கூட எல்லாரும் அவ்வளோ கிரேஸோடு இருக்காங்க. நான் இந்த மாதிரி படத்தில் ரிட்டர்ன் ஆகுறேன்னு ஒரு போஸ்ட் போட்டது வந்து ஒரு 3.5 million ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை வச்சே நான் வந்து சங்கவிஸ் பேக். ஸோ ஐம் டச்ட் அண்ட் ஷாக்ட் அண்ட் எக்ஸைட்டட். இவ்வளோ ஞாபகம் வச்சு இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு they love me and they accept me, not just me but the cast of KKK season 1 especially. நாங்கள் OGs. ஸோ ஏதாவது யூனோ எங்களை வந்து திருப்பி டுகெதர் கொண்டு வந்து ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஆல்வேஸ். நல்லா இருக்கே இந்த ஐடியா, நாங்களே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். நானும் 2-3 வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கூட எங்களை வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த நாஸ்டால்ஜியா வந்து ஒரு வேற, நாங்கள் சின்ன வயசுல பார்த்து பிடிச்சு அது வந்து ஈவன் ஆஃப்டர் வி க்ரோ அப் அது மனசில் அப்படியே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஸ்கூலில் வந்து இது பார்த்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்னும் இப்போ இருக்கிற யூனோ லேட் 20s early 30s கிட்ஸ் எல்லாம் அப்போ பார்த்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நாங்கள் எப்போவுமே பேசிப்போம் இந்த மாதிரி we should do something together. ஸோ யூனோ ஃபார் our fans. ஏன்னா இப்போ கூட கண்டிப்பாக அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. யா, டெஃபினெட்லி நம்ம வந்து கலாட்டா சொல்லி ட்ரை பண்ணுறோம், மீட் அண்ட் க்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்களே, எனக்கு எப்பயுமே வந்து சென்னை ஒரு காலிங்காக இருக்கும், நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ், ஒரு 9 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த லைட்ஸ், கேமரா, அந்த ஆக்ஷன் சொல்கிறப்போ எப்படி இருந்துச்சு? how was that moment? உண்மையை சொல்ல போனோன்னா for me it just felt like home. Okay. And the lights, camera, action சொன்னது வந்து was honey to my ears. I think I was just waiting for it and
I think those are my favorite words. Yeah, so I was very, very excited, and my first shot for the film, like I said, நான் வந்து ஃபுல்லாக விட்டுட்டு போகல, நடுவில் அப்பப்போ ஆட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். சே ஒன்ஸ் இன் a year, once in 2 years, ஏதாவது ஒரு ஆடு, ஏதாவது ஒரு சேனல் இன்டர்வியூ கூட கேட்பாங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்கன்ட்டு. பட் சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து லாஸ்ட் May 14th. டேட்லன்னு அவங்க வச்சிருக்கீங்க. Yeah, so that was the first day, and நான் மறக்கவே மாட்டேன். அந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் கேட்டதும் I think I came back to life. Yes. என்ன டயலாக் பேசுறீங்க தான் ஞாபகம் இருக்காது? என்ன டயலாக் வந்து அது சொல்ல முடியாதே, படத்துல தான் நீங்க போய் பார்க்கணும். அப்படி சொல்லிட்டீங்களே, தான் ஒரு டயலாக் ஆச்சு சொல்வீங்கன்னு நினைச்சோம். ஓகே. சோ உங்களோட இப்ப அந்த ஒரு KKK ஃபேமிலி இருப்பாங்கல்ல, சோ உங்களோட கம்பேக் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அது சம்பந்தப்பட்ட ஃபேமிலிஸா இருக்கட்டும்? They were very happy. எல்லாரும் இர்ஃபான், ராகவி, பாண்டி எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். நாங்கள் எப்போவுமே ஈச் ஒன் ஆஃப் அஸ் நல்லா பண்ணணும், க்ரோத் இருக்கணும். வி ஆல்வேஸ் விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஈச் அதர். ஸோ எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. they were very happy to see that I've come back. Yeah. ஓகே. இப்போ ஒருவேளை இன்கேஸ் வந்து திருப்பி கனாக்காலம் காலங்கள் வந்து திருப்பி உங்களையும் வந்து இர்ஃபானையும் வச்சு கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளோதான் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ விஜய் டிவிலேருந்து கால் வரும். இல்லை கண்டிப்பா, அதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு இது. எந்த ஷோவுமே இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு கேரக்டர்ஸ், பிகாஸ் இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் பண்ணதில்லை, அண்ட் இது வந்து மற்ற லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணியிருந்தாங்க, தெலுங்குல, மலையாளமில். ஸோ அதோட ரீச் வந்து வேறு மாதிரி. ஸோ அதான் சொல்கிறேனே, அப்போது நம்ம வந்து இதுக்கு ஷூட் பண்ண போது வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஆமாமா, பெரிய நம்ம செலிபிரிட்டிஸ் மாதிரி. ஆமா, அண்ட் எங்களுக்கு வந்து அது அப்படி இருக்க தெரியல, பிகாஸ் we were just kids and we didn't know what it is to be a celebrity. ஆனால் வெளியே ஒரு டின்னருக்கு போக முடியல, எதுவுமே போக முடியல, க்ரௌட் கூடிடும். ஸோ எப்பவுமே என்னடா இது, அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃபாக இருந்தது. ஸோ யா, அந்த சின்ன வயசில் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஆட்டோகிராஃப் கேட்க வருவாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க எல்லா இடத்துலையும். அப்போ வந்து சோஷியல் மீடியா ஐ திங்க் ஆரம்பிச்சுது. யா, not that much. Yeah, but it was a different experience, and I think that madness has carried on for so many years, which means கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். ஓஜி காஸ்ட்டை வச்சு ஏதாவது பண்ணணும். கம்பேக் வரும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். ஓகே, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி பயங்கர கிரேஸாக இருப்பாங்கன்னு, உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இது வந்து பயங்கரமான ஒரு கிரேஸியான ஒரு ஃபேன் மொமெண்ட், இது இந்த ஒரு ஃபேன் இப்படி பண்ணாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு என்ன சொல்வீங்க? நிறைய இருக்குது. ஒரு ஃபேன் வந்து என் கேட் வெளியே ஒரு கேஜில் வந்து லவ் பேர்ட்ஸ் விட்டுட்டு போனாங்க. லவ் பேர்ட்ஸா? கார்டோட இன்னி வரைக்கும் என் வீட்டில் இருக்கு. அந்த லவ் பேர்ட்ஸ் இல்லை, அவங்க குட்டி போட்டு. ஓகே, பரவாயில்ல, வச்சிருக்கீங்க. நான் என்னோட பாட்டி வீட்டில் விட்டு இப்போ வரைக்கும் இருக்கு. யா, ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் அவங்க வந்து சும்மா லவ் ஃப்ரம் அ ஃபேன் எழுதி விட்டுட்டு போயிட்டாங்க. மற்றபடி ஃப்ளவர்ஸ் வரும், கார்ட்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க, போர்ட்ரேட் அனுப்புவாங்க. பட் திஸ் லவ் பேர்ட்ஸ் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், அண்ட் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த லவ் பேர்ட்ஸை வச்சிருக்கேன். அந்த பர்சன் நேம் தெரியுமா? தெரியாது. இது பார்க்குறவங்க அது யாரா இருந்தாலும் தேங்க்யூ வெரி மச். எஸ், வந்து அவங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குல்ல, நம்ம இவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தது இப்போ வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சு அது வந்து கேட்டுக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு நிறைய இந்த ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும், லவ் லெட்டர்ஸ்லாம் நிறைய வந்திருக்குமே. வந்திருக்கு. எவ்வளோ வந்துச்சு அந்த டைமில் உங்களுக்கு? கவுண்ட் பண்ணலை, ஆனால் ஏகப்பட்ட லெட்டர்ஸு, ஃப்ளவர்ஸு, இமெயில்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி லவ் லெட்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் யார் படிப்பா ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் எடுத்து? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அம்மா தானா? கத்துவாங்க. She used to hate it. ஓகே, அண்ட் ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, இதெல்லாம் பார்த்து அவள் வந்து படிக்காமல் போயிடுவாளோ அவங்களுக்கு. ஸோ நிறைய கிழிச்சு போட்டுருவாங்க. பட் நிறையா நான் எடுத்து பார்த்து கொஞ்ச நாள் வச்சேன், அதுக்கப்புறம் என்கிட்ட இல்லை. ஆமாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபேமிலியில் ஆஃப்டர் நீங்கள் வந்து அவங்க சொன்ன எல்லாமே பண்ணதுக்கப்புறம், படித்தாச்சு, டாக்டர் ஆயாச்சு, திருப்பி பேக் டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிங்களே, என்ன சொன்னாங்க?
இப்போ ஏதோ சொல்றது இல்ல, ஆனா ஐ டோன்ட் திங்க் தே ஆர் 100% ஹாப்பி. டில் நவ் ஓகே என்னடா இது? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்டிங் எல்லாம் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நான் சொன்ன மாதிரி என் ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர்ஸ் தான், யாருமே மீடியாவில் இல்லை. எப்படி எனக்கு வந்து அது ஏதோ லாஸ்ட் லைஃபோட கனெக்ஷனாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து எப்போவுமே ஆர்ட்ஸில் ஐம் அ பேலே டான்ஸர். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ரஷ்யன் பேலே, கிளாசிக்கல் பேலே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அண்ட் தியேட்டர் ஆக்டர். ஸோ நிறைய மீடியா ரிலேட்டட் விஷயம் நான் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தேன். அதுவும் பயங்கர பேஷனோட இது பண்ணேன். ஆனால் வீட்டில் யாருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஸோ அவங்களுக்குமே என்னது இது திருப்பி நடிக்க போறியா, அவ்வளோதான் நினச்சேன். அப்போ டாக்டர் அது என்றைக்குமே இருக்க போகுது, அது என்னை விட்டு போகிறதில்ல. பட் இதுதான் எனக்கு 100% ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஆக்டிங்கில் தான். ஸோ நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லி நானே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் 100% ஹாப்பி இல்லை. மேபி ஆஃப்டர் வாட்சிங் த மூவி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மேபி தட் இஸ் ட்ரூ. மேபி ஒரு அண்ட் ஐ அச்சீவ் அ குட் லெவல் ஆஃப் சக்ஸஸ் இன் மை செகண்ட் இன்னிங்ஸ், they will definitely be proud. அவங்க கேகே டைம் எல்லாம் கண்டிப்பாக they were very proud. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா படிக்கணும் அந்த மாதிரி. ஆமாம், என்னதான் இருந்தாலும் ஃபேம் இருந்தாலும் படிக்கணும். ஓகே, அவங்க என்னைக்காச்சும் வந்து சொல்லியிருக்காங்களா, நான் உன்னை அப்பவே வந்து உன்னை நடிக்க விட்டுருக்கலாம், ஹீரோயின் ஆயிருக்கலாமே அப்படிலாம் யோசிச்சிருக்காங்களா வீட்டில்? அப்படி நினைச்சாலும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் யோசிப்பேன், ஒருவேளை அப்போவே இந்த படம் சூஸ் பண்ணியிருக்கலாமோ, என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும்னு யோசிப்பேன். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் லைஃப் டேக்ஸ் இட்ஸ் பாத் how it is planned for you. We all have a plan, everything is for a reason. And நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால தான். ஸோ அதெல்லாம் நடக்கலைன்னா நான் இங்கே இன்னைக்கு இருக்க மாட்டேன். கண்டிப்பாக. ஐ திங்க் வந்து இதே முரளி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு half the reach நினைக்கிறேன், half the success நினைக்கிறேன். தியேட்டரில் உங்களை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? Very excited, very excited, very grateful, and really looking forward to the start of a super big innings. Yes, second innings definitely. yeah. Yes, அப்படியே உங்களோட இந்த ஸ்கின் கேர் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் அப்படியே இருக்கீங்க மேம், நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நிஜமாலுமே ஐ திங்க் மேபி இவ்வளோ இயர்ஸ் கேப் ஆன மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. வாட் வாஸ் யுவர் சீக்ரெட்? ஸோ ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா ஐ லைக் ஸ்கின் கேர் மோர் தென் மேக்கப். ஏன்னா ஸ்கின் நல்லா இருந்தால் மேக்கப் வந்து வில் சிட் வெல். ஸோ ஐ டூ லைட் மேக்கப், பட் ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் ஸ்கின் கேர். நைட்டில் வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி தூங்குறது அண்ட் ஹைட்ரேட். அது நான் கூட சில வாட்டி சென்னையில் எஸ்பெஷலி இட்ஸ் ஸோ ஹாட் இல்லைங்களா, ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். அது தட் இட் செல்ஃப் மேக்ஸ் யூ லுக் ஸோ பிரைட். மற்றபடி ஐ திங்க் மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீன் ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் திஸ். அது மட்டும் நான் குட் பிராண்ட்ஸ் ஸ்கின் கேருக்கு வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் ரிலிஜியஸ்லி எவ்ரிடே பண்ணுவேன். என்ன பிராண்ட் சொல்லலாமா? லா ரோஷ் போசேன்னு சொல்லி ஒரு மாய்ஸ்சரைசிங் பிராண்ட் இருக்குது. ஸோ ஐ யூஸ் தட் மாய்ஸ்சரைசர். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து நான் ட்ரை பண்ணுறது எனக்கு மறந்து போச்சே, இட் வில் கம் டு மீ, ஐ வில் டெல் யூ. Okay. yeah but basically these are the main things. நான் அப்படி ஒன்றும் ஹெவியாலாம் பண்ணுறதில்ல. other than moisturizing and being well hydrated, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஐ எம் லக்கி வித் ஜீன்ஸ். ஓகே, பட் இந்த டீடேன் ஆகிறது, அதை ரிமூவ் பண்ணுறது, அது வந்து ஹோம் ரெமெடிஸ் தான். நான் வந்து சலோனுக்கு அவ்வளோவா போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம், என் ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ நிறைய ஃபேஷியல்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் டீடேன் வந்து இந்த கடலை மாவு, கர்ட், லைம் அண்ட் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி அந்த பேக்கை போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் ஐ see a big difference. Really? அது வந்து once a week பண்ணிங்கன்னா you will see that your skin has lightened and starts glowing really well. That is my home remedy. Plus நான் வந்து கீ வந்து நெய்யில் தான் குக்கிங் 10 வருஷமாக. ஓகே, நோ ஆயில்.
நோ ஆயில். ஓகே. ப்ளஸ் கீ வந்து நான் அப்படியே சாப்பிடுவேன் கூட. 1 ஸ்பூன் அது இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எவ்ரி எவ்ரி மார்னிங் வெரி குட் ஃபார் யோர் கட், வெரி குட் ஃபார் யோர் ஜென்ரல் வெல்னஸ். ஸோ கீ வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கொலஸ்ட்ரால், ஃபேட். அது ஆக்சுவலாக குட் ஃபேட்ஸ் அண்ட் ஒரு விதத்தில் இட் இஸ் ஆல்சோ அ ஃபேட் பர்னர். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆமாம். ஸோ நான் வந்து அது கீ ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ஆயில் கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நானே பார்த்துருக்கேன். ஸ்கின் பெனிஃபிட்ஸ், வெயிட் அவ்வளோவா போடுறதில்ல. ஓகே. ரெடியூஸ் ஆகுதானா? ஸோ கீ இஸ் அ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. வேறு ஏதாச்சும் ஒரு ஹோம் ரெமெடி ஏதாவது சொல்லுங்களேன் ஃபார் ஃபேஸ்க்கு. ஃபேஸுக்கு வந்து ஒன்ஸ் அ வீக் ஸ்க்ரப் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஸ்க்ரப்பை டெய்லி யூஸ் பண்ணாங்க, அது நல்லதில்லை. ப்ளஸ் கிளென்சர்ஸ் வந்து ஒன்ஸ் அ டே தான் யூஸ் பண்ணணும். நிறைய ஓவர் கிளென்சர் பண்ணால் ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ கிளென்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அ டே அண்ட் ஸ்க்ரப் வந்து ஒன்ஸ் அ வீக் தான். மற்றபடி ஐ திங்க் லெஸ் இஸ் மோர். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு 10 இது பண்ணுறத விட கம்மியாக, பட் அது வந்து ரிலிஜியஸாக பண்ணணும். நம்ம வந்து ஒரு நாள் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பண்ணால் யூ வில் நாட் see எனி டிஃப்ரென்ஸ். பட் அது டெய்லி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் see a difference. ஓகே. நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், அது பயங்கரமாக எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா என்ன சொல்வீங்க? இந்த மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீன். முன்னாடியெல்லாம் இந்த சன்ஸ்க்ரீன் கான்செப்ட் இது நிஜமாகவே ஒர்க் ஆக போதா இல்லை சும்மா சொல்கிறாங்களான்னு நான் யோசித்தேன். பட் இப்போ வந்து டெய்லி நான் யூஸ் பண்ணி ஐ டெஃபினெட்லி see that it helps from tanning, from pigmentation. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வெயில்னால அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் இப்போது உண்மையாக சொல்ல போனேன்னா நான் வந்து சும்மா ஐ ரீட் அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்து இந்த மாதிரி கிளைகாலிக் ஆசிட் டோனர், AHA, BHA இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டோனரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் டெய்லி இல்லை, 3 times a week, just at night, and மாய்ஸ்சரைசர் போட்டு தூங்கிடுறேன். I see a big difference. ஓகே. என்ன டோனர் அது? Glycolic acid toner. Yeah, it's an AHA toner. It has glycolic acid and some fruit acids. பிக்ஸின்னு சொல்லி ஒரு பிராண்டு. தெரியும். ஸோ அவங்க டோனர் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி தூங்கிடுவேன். அது ஒன்று தான் இப்போ நியூவாக நான் ட்ரை பண்ணி, பட் ஐ see a difference. ஓகே. அது என்ன பண்ணுது? லைக் பிக்மெண்டேஷனில் போகுதா அந்த மாதிரி? இட் கிளியர்ஸ் த டெட் ஸ்கின். ஸோ பேசிக்லி டெட் ஸ்கின்லாம் கிளியர் பண்ணி நான் வந்து ரொம்ப சிம்பிள் ஏன்னா அதை ஞாபகம் வச்சு டெய்லி பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம். அண்ட் இப்போ வந்து நான் ரிட்டர்ன் ஆயிருக்கேன், முக்கியம் இல்லைங்களா? நாங்கள் கேமரா முன்னாடி இருக்கும்போது யூனோ, அண்ட் ப்ளஸ் நிறைய ஹார்ஷ் லைட்ஸ் இதாவது. ஸோ வி ஹாவ் டு டேக் கேர். ஸோ அதனால ஐவ் ஸ்டார்டட் ஆல் திஸ் அண்ட் தீஸ் ஃபியூ திங்ஸ்: மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன், டோனர், அண்ட் நைட் அப்போது கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி தான் தூங்கணும். எல்லாம் இருக்கிற மேக்கப் எல்லாம் எடுத்துடணும். தட்ஸ் ஆல். ஹேர் கேர். ஸோ முன்னாடி வந்து நிறைய வருஷம் முன்னாடி அவங்க சொல்லுவாங்க ஒன்ஸ் இன் 3 days ஆர் ஒன்ஸ் இன் 2 days ஹேர் வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு. ரொம்ப ரெகுலராக வாஷ் பண்ணுறது நல்லதில்லை. பட் இப்போது அவங்க சொல்கிறது வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டே வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஃபாலிகல்ஸை சுற்றி இன்ஃப்ளமேஷன் ஆனால் ஹேர் லாஸ் இருக்குது. ஸோ நான் அது இப்போ ஃபாலோ பண்ணுறேன். எவ்ரி ஆல்டர்னேட் டே ஐ வாஷ் மை ஹேர். அண்ட் வாஷுக்கு முன்னாடி ஒரு 3-4 hours முன்னாடி ஆயில் போட்டு ரோஸ்மேரி ஆயில் அண்ட் பட்டானா ஆயில்னு சொல்லி. என்ன ஆயில்? பத்தானா ஆயில். BATANA. ஓகே. பத்தானா ஆயில். ஓகே. இந்த 2 ஆயிலை ஃபியூ ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணி நானே மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 hours அப்புறம் வாஷ் பண்ணிடுறேன். ஹேர் ஃபால் நிறைய கம்மியாக இருக்குது. ஓகே. அந்த ஆயில் எங்கே கிடைக்கும்? நான் வெளிநாட்டில் வாங்கினேன், பட் ஐ எம் ஷுர் அமேசானில் எனிவேர் ஆன்லைன் யூ வில் கெட் இட். ரோஸ்மேரி அண்ட் பட்டானா. அந்த பட்டானா ஆயில் இஸ் அன் ஆஃப்ரிக்கன் ஆயில். ஸோ நான் அப்போ வந்து ட்ராவல் பண்ணிச்சா நான் ஐ பிக்ட் இட் அப். பட் இங்கே ஆன்லைனில் நிறைய இடத்துல கிடைக்கும். டன். இப்போ இது ரெண்டும் கலந்து மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டே வாஷிங்னால ஐ ஃபைண்ட் அ குட் திங். அண்ட் பிராண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் எனி பிராண்ட். நான் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் விஷ் கேர்ன்னு சொல்லி ஒரு ஹேர் கேர் பிராண்ட் இருக்குது. ஸோ அவங்க சீரம் அண்ட் அவங்க ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட்
எனக்கு இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். ஓகே. ஆஃப்டர் வாஷ் அந்த சீரமும் அந்த இது ஆஃப்டர் வாஷ் தட் சீரம் ஹெல்ப்ஸ். டன் சூப்பர் மேம். இப்போ வந்து ஆஃப்டர் நீங்கள் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் வரதுனால இந்த லைட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஹேரில் படுறதா இருக்கட்டும், இல்லை டெய்லியும் கேர்ள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களே, அதுலேருந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுவீங்க ஹேரை திருப்பி வீட்டுக்கு போயிட்டு? ஆயில் தான். ஏன்னா சில வாட்டி ஹேர் ஸ்ப்ரே இது அது ஐயோ அது வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து ஆயில் போட்டுருவேன். அண்ட் ஐ லெட் இட் சோக் அண்ட் வாஷ் இம்மீடியட்லி. அதெல்லாம் எடுக்காமல் பெட்டு பக்கம் கூட போக மாட்டேன். காலையில் பண்ணிக்கலாம், நோ அதெல்லாம் கிடையாது. என்ன டைம் நைட்டு 4 மணி விடிய 4 மணி ஆனாலுமே நான் வந்து இது முடிச்சுட்டு தான் இது பண்ணுவேன். அண்ட் ஐ திங்க் தட் ஹஸ் ரியலி ஹெல்ப்ட். ஏன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இது பண்ணால் என்ன. யா, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் வி ஆர் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் உங்களோட வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ வாஸ் a pleasure. Let's go holidays. Travel beyond boundaries. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic, அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம்.